அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தோம். அது எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு ஏவோ ஒரு பிலோ சஸ்டெயினான மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக்கில் அழுத்தம் திருத்தமாகவே சொல்லியிருந்தேன். ஒரு வெளியில் போயிட்டு திரும்பி ஆகணும், இதர் அப் ஆர் டவுன், அந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்க அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இது இன்ட்ராடே மட்டும்தான். இன்ட்ராடேவோட முடிஞ்சதுங்க. இன்ட்ராடேங்கிறது 100% மேக்ஸ். ஓகேங்களா, 100% மேக்ஸ். இதுக்கு நியூஸ் எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா, பொசிஷன் வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி எடுக்கக்கூடிய கிளாஸ், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வேற டாபிக். ஓகேங்களா, அது இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறதுக்கோ இல்லை பொசிஷனாக எஜ்ஜிங்கோட ட்ரேட் பண்ணுறது, அதுக்கு தான் அது பயன்படும். ஓகேங்களா, சரி. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த சைக்கு 24,600 கால், 92 rupees எபோ இருந்தால் மார்க்கெட் சைடும், பிலோ இருந்தால் டவுன் சைடும் சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, மார்க்கெட் நம்ம கொடுக்கும்போது இங்கே தான் இருந்தது. மேலேயே அவர் போயிருக்காரு. அங்கிருந்து திரும்பினவர் தான். திரும்பி நம்ம விலைக்கு கீழே வந்த உடனே ஃபால், இவர் இறங்கிட்டார். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? இறங்கி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இவ எகைன் பாருங்க 92 ஃபால், எகைன் 92 ஃபால். இப்போ ஏன் இது இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும்தான் கொடுக்க முடியுமா? இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியும். எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு கால்குலேஷன் வேல்யூஸ் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? ஃபால் ஆயிருக்கும். சிம்பிள். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு இங்கே ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செய்து. பிரீமியத்துக்கு இது கிடையாது, டைம் வேல்யூ. அது மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு அது எங்கே வேணா ஓப்பன் ஆகலாம், எங்கே வேணா க்ளோஸ் ஆகலாம். ஆனால் பிரீமியம் அப்படி கிடையாது. உங்கள் ஸ்ட்ரைக், நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ தான் ப்ரீமியம் இருக்குது. இல்லைன்னா உங்கள் ப்ரீமியம் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ மார்க்கெட்டே இன்றைக்கி டவுன் ஆகிருக்கும். நான் அதை ஷோ பண்ணவே தேவையில்லை, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஏன் நம்ம விலையில் மட்டும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறது எது அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கணும். இந்த வீடியோ நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. சரி, ஸ்மால் டிசைடர் பொருள் பார்த்துருவோம். இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா மேக்ஸ் கூட தான் மேட்ச் பண்ணி பண்ணணும். இதை மட்டும் வச்சு பிளைண்டாக பண்ணக்கூடாது. பாருங்க, காலில் செல் ட்ரிகர்டு, கன்ஃபர்மேஷன் செல்லு தான் கடைசி வரைக்கும். பை ட்ரிகர்டு, கன்ஃபர்மேஷன், பை டார்கெட், ஃபினிஷ்டு. ஓகேங்களா, எகைன் இங்கே வந்தாலும் சிங்கிள் க்ளோஸ் வைக்கலனாலும் மேலே தான் போய்கிட்டு இருக்காப்புல. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துலலாம் மேக்ஸ் வேல்யூ இருக்கணும், மொத்தமாக போய் எடுத்துடக்கூடாது. மேக்ஸ் வேல்யூ எடுத்தால் கண்டபடிக்கு ட்ரேட் அப்படியே எடுத்துடணும் பிளைண்டா. அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ மார்க்கெட்டுங்கிறத ரொம்ப சிம்பிளா பாருங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி பெருசாலாம் காம்ப்ளிகேட்லாம் பண்ணி பார்க்காதீங்க. லேர்ன் பண்றதுக்கு வேணா கொஞ்சம் ஹோம்ஒர்க் ஹெவியா ஒர்க் பண்ணணும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஈஸியா ட்ரேட் பண்ணணும், ஸ்மார்ட்டா. ஓகேங்களா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.